ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்புலேருந்து 8வது பாடம் அன்றும் இன்றும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்கலாமா? அன்றும் இன்றும். தாத்தாவும் காவியாவும் குளக்கரையில் நின்றிருந்தனர். தாத்தா குளத்தை பார்த்து கொண்டு இருந்தார். அவருடைய முகம் வாடி இருந்தது. தாத்தாவும் காவியாவும் என்ன பண்ணியிருக்காங்க? குளத்தங்கரைக்கு போயிருக்காங்க. தாத்தா குளத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. குளத்தை பார்த்த உடனே அவருடைய முகம் அப்படியே கவலை அடைஞ்சிருச்சு. ரொம்ப முகம் வாடிருச்சு. வாடுதல் அப்படின்னா என்ன? கவலை அடைதல். உடனே காவியா கேட்டிருக்கா, ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கா. இதான் குளம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மாசடைஞ்சு இருக்குது. அதான் தாத்தாவுடைய கவலையாகவே இருந்திருக்கு. இது எப்படி இருந்த குளம் தெரியுமா காவியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா குளம் முன்னாடி இருந்த கதையை ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கார். இதோ இந்த தார் சாலை அப்போது இல்லை, மண் சாலை தான். இந்த இடத்துல முன்னாடி தார் சாலைலாம் கிடையாது, வெறும் மண் சாலை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் தாத்தா. அது மட்டும் இல்லை, குளம் முழுவதுமே தண்ணீர் நிரம்பி இருந்தது. குளம் முழுவதும் என்ன நிரம்பி இருந்துச்சு? தண்ணீர் நிரம்பி இருந்திருக்கு. மாடு, குதிரை போன்றவை தண்ணீர் குடிக்க சேரும். மாடு, குதிரை எல்லாமே அந்த குளத்துல தான் தண்ணி குடிக்க வருமா. காகம் என்ன பண்ணுமா? குளத்தில் குளிக்குமா. மீன் அந்த குளத்தில் துள்ளி குதித்து விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. வாத்து கூட்டம் கூட்டமாய் அந்த குளத்தில் வாழ்ந்துருக்கு. மீன் பிடிக்கிறதுக்காக கொக்கு நிற்குமா அந்த குளத்தில். அது மட்டும் இல்லை, குளத்தின் அருகே ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்திருக்கு. பெரிய மரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த மரத்தில் இருந்த பழங்களை கொத்தி திங்கிறதுக்கு கிளியும் அந்த குளத்துக்கிட்ட வந்திருக்கு. அங்கு குருவி கீச்சிடுமா. இவற்றையெல்லாம் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார். உடனே, ஓ அப்படியா, அப்படி இருந்த குளமா இது என்று காவியா ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டிருக்கா. உடனே, ஆமாம், ஆனால் இப்போதோ குளத்தில் எவ்வளவு குப்பைகள் பார், வருத்தத்துடன் சொன்னார் தாத்தா. இப்போ இந்த குளத்தில் எவ்வளோ குப்பைகள் நிரம்பி கிடக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு காவியாக்கிட்ட. நீங்கள் முன்பு பார்த்த அந்த குளத்தை பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்கிறது. இதை சரி செய்ய முடியாதா தாத்தா என்று கேட்டாள் காவியா. நீங்கள் பார்த்த அந்த குளத்தை நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா. ஆனால் இந்த குளத்தை இப்போ சரி செய்ய முடியாதா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவியா தாத்தாக்கிட்ட கேட்குறா. உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு? அதை பற்றி தான் நான் ஊர் தலைவரிடம் பேசியிருக்கேன். விரைவில் சரி செய்து தருகிறேன்னு சொல்லியிருக்காரு ஊர் தலைவர் அப்படின்ட்டு தாத்தா சொல்லியிருக்காரு. உடனே பழைய குளம் காவியாவின் மனதில் கற்பனையாக விரிந்தது. உடனே குளம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு காவியா என்ன பண்ணியிருக்கா? பழைய தாத்தா சொன்ன எல்லா கதைகளையும் ஒன்றிணைச்சு ஒரு கற்பனையாகவே அந்த குளம் சரி செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சிருக்கா. அதோட நடக்க தொடங்கினாள் காவியா. இந்த மாதிரி குளத்தை தான் அவள் கற்பனையில் பார்த்தா. இந்த மாதிரி தான் குளம் முன்னாடி தாத்தா சொன்ன கதையில் இருந்துச்சு. தாத்தா ஆரம்பத்தில் பார்த்த குளம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதைத்தான் காவியாவும் கற்பனையில் பார்த்தா. அவ்வளோதான் குட்டீஸ், அன்றும் இன்றும் பாடம் முடிஞ்சுது. வேறொரு வீடியோவில் அன்றும் இன்றும்கான வினா விடைகளை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.